உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். தங்களுடைய ஆதர்ச நாயகர்களை தலையில் வச்சு கொண்டாடின ரசிகர்கள் அவர்களையே விமர்சனம் பண்ணுற அளவுக்கு வந்தாச்சு. கடுமையான விமர்சனம், ஒரு பக்கம் எதிர்ப்பு. ரெண்டு நாயகர்கள் இதில் ஒருத்தர் அஜித், இன்னொருத்தர் விஜய். நீங்கள் அஜித்தை பற்றி ஏதாவது தவறாக பேசிட்டாலோ பதிவிட்டாலோ அவங்க ரசிகர் சண்டைக்கு வருவாங்க. விஜயை பற்றி இது பண்ணாலும் அதுக்கும் வந்துடுவாங்க. இதுவும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ சமீப கால சம்பவங்கள், குறிப்பாக அஜித்துடைய சம்பவம், அவருடைய ரசிகர்களே பயங்கர அப்செட் ஆகிட்டாங்க. அப்செட் ஆகி ஒரு கடுமையான பதிவுலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு எதிரான விஷயங்கள்லாம் கூட சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னையா அது, இப்போ அஜித்துடைய ரசிகர்கள் தானே இல்லை யாராவது அவங்க பேரில் போட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்பொழுது அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் கடுமையானா ஒன்றும் தரக்குறவாலாம் பேசலை. கேட்குற கேள்வியெல்லாம் நியாயமாக இருக்குது. விஜயும் அப்படி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதையும் பார்ப்போம். நம்ம ஒரு நல்ல திரைப்படத்திற்கு விளம்பரம் தேவையில்லை, அந்த திரைப்படமே அதற்கான விளம்பரத்தை தேடிக்கொள்ளும் அப்படின்னு அஜித்துடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா ஒரு எக்ஸ் வலைதளத்தில் பை அஜித் சொன்னதாக ஒரு பதிவு ஒன்று போட்டிருப்பாரு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. இந்த வாரிசு துணிவு வாரிசுன்னு பெரும் சண்டை, பெரும் போட்டி நடந்துகிட்டு இருந்தது. அப்படி நடந்துகிட்ட சமயத்தில் வாரிசு படத்துக்கான ஆடியோ லான்ச்சு விஜய் பேச போகிறாரு, விஜய் இது பண்ண போகிறாரு, அதுக்கான ப்ரொமோஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்பொழுது திடீர்னு அஜித்தும் வரப்போகிறாரு. அஜித்துக்கும் அந்த படத்துக்கு ஆடியோ லான்ச் நடக்க போகுது. ஆடியோ லான்ச்சு இல்லாமல் ஒய்எம்சிஐ மாதிரியான ராயப்பேட்டையில் இருக்கிற ஒய்எம்சிஐ மாதிரியான ஒரு மைதானத்தில் அவர் ரசிகர்களை சந்தித்து ஃபோட்டோ எடுத்துக்க போகிறாரு. இந்த மாதிரியான தகவலெல்லாம் அன்அஃபிஷியலாக வந்துகிட்டு இருந்தது. அதை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அஜித் ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. எப்போ நான் உங்களை பார்ப்போம், ஃபோட்டோ கூட தேவையில்லை, ஏதாவது தூரத்துலேருந்து உங்களை பார்த்தாலே போதும் அப்படின்ற அளவுக்கு பயங்கரமாக ஒரு என்ன சொல்கிறது, சோஷியல் மீடியாவே தெறிக்க விட்டுட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரிசுக்கு துணிவுக்கும் ஏதோ பெரிய வாய்க்கா வரப்பு சண்டை மாதிரி பெரிய அளவில் போயிட்டு இருந்தது. அதன் பிறகு ஒரு கசப்பான அனுபவம் நடந்தது. விடுங்க அது. அப்போ என்னென்னா, ப்ரொமோஷனுக்கு வாங்க அஜித், ஆடியோ லான்ச்சுக்கு வாங்க, ஏன் உங்கள் படம் தானே, நீங்கள் ஏன் வராமல் இருக்கிறீங்க, உங்கள் எதிர்போட்டியாளரான விஜயோட படம் பாருங்க, அங்கே அதுக்கான ஆடியன்ஸ் பாருங்கள், அதுக்கான ப்ரொமோஷன் பாருங்கள். நீங்கள் ஒரு படம் நடிச்சு கொடுத்துட்டா அதோடு இருந்துருவீங்களா, நீங்கள் வாங்கலேன், நாங்களும் உங்களை கொண்டாடுறோம், நாங்களும் உங்களை வரவேற்கிறோம் அப்படின்ற மாதிரி விஷயம் மீடியாக்கள்லாம் கூட அதை கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் அவருடைய மேனேஜர் அந்த பதிவு போட்டிருந்தார். நல்ல படத்துக்கு விளம்பரம் தேவையில்லை, அந்த விளம்பரத்தை அதுவே தேடிக்கொள்ளும் அப்படின்னு. அப்போ எல்லாரும் பேசுனதுன்னா, அவர் ஒரு கொள்கையில் இறங்கிட்டார், அந்த கொள்கையிலேருந்து மாறாமல் இருக்கார். ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன், ஆடியோ லான்ச்சுக்கு வரமாட்டேன், எதுக்கும் வரமாட்டேன், 10 வருஷமாக என்னுடைய கொள்கையில் அப்படி தான் இருக்கேன் நான். இதெல்லாம் சம்மதிக்கவே தானே அந்த ப்ரொடியூசர் எனக்கு ஓகே பண்ணுறாங்க. சொல்லுவாங்க அஜித் சம்பளம் பேசுறதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷன்லாம் ஓகேவா, ஓகே ஆன பிறகு தான் நான் சைன் பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு அசல் படத்துக்கு பிறகு அப்படி மிக உறுதியாக இருந்தார். குறிப்பாக விளம்பர படங்களில் நடிக்காமல் இருக்கார் அஜித். அப்படியே ரஜினியை ஃபாலோ பண்ணிட்டு வராரு. நீங்கள் ரஜினி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விளம்பர படத்தில் தான் நடிச்சிருக்காரு. அது தமிழக அரசுடைய இந்த பனைப்பொருளால் செய்யப்பட்ட கொக்கோகோலான்னு கூட கோலா, நம்முடைய இதுவில் இருக்கு இல்லைங்களா, இந்த பதநீர் பனைப்பொருட்கள் இதெல்லாம் பயன்படுத்துக்கணும். இந்த 80s ஒரே ஒரு விளம்பரத்தில் தான் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கே இந்த போலியோ சொட்டு மருந்து சம்மந்தப்பட்ட விளம்பரம் ஒன்று நடிச்சிருக்காரு. மற்றபடி நீங்கள் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் சரி, இப்போ வரைக்கும் அந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்காரு. ரஜினி மேலே 1000 விமர்சனங்கள் சொன்னாலும் சரி, பணத்தாசை பிடிச்ச ஒரு 173, 174, 175 படங்களாக நடிச்சிட்ருக்காருன்னு சொன்னாலும் அவர் நடித்து தானே சம்பளம் வாங்குறாரு. அவர் போயிட்டு ஒரு 10 செகண்ட் விளம்பரத்தில் போய் நடிச்சுவிட்டு எனக்கு எத்தனை கோடி கொடுங்க, ஒரு 5 செகண்ட் விளம்பரத்தில் சும்மா தலையை கட்டு எனக்கு அத்தனை கோடி கொடுங்கன்னு கேட்கல. கேட்டால் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. எங்கள் அம்பானி ரிலையன்ஸோட பிராண்ட் அம்பாசிடராக வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வேணாங்கன்னு சொல்லிட்டு வந்தவர் தான் அதை தான் அஜித் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. நீ என்ன தான் ஆனாலும் சரி, நான் விளம்பரத்தில் நடிக்கவே மாட்டேன் அப்படின்ற விதத்தில் அப்படி கடும் விரதமாக இருக்கார் என்பது. நேற்று அந்த ஆடு கேம்பா எனர்ஜி அப்படின்னு ஒரு கோலா, அந்த கோலாவுடைய பாட்டிலை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு முழு பக்க விளம்பரத்தில் நடிச்சிருக்காரு. அது கார் ரேஸ் அந்த உடையோடு அதுக்கெல்லாம் கூட சில பேர் சொல்லியிருந்தாங்க அவருக்கு கார் ரேஸ் ரொம்ப பிரியம். சின்ன வயசுலேருந்து அவர் ஒரு பைக் ரேஸராக கார் ரேஸராக ஆகணும்னு அவருடைய மிகப்பெரிய கனவு. அந்த கார் ரேஸுக்கு போகிறதுக்கு ஃபண்டு தேவைப்படுது, அந்த ஃபண்டுக்காக தான் அவர் நடிக்கிறாரு, அதுக்காக தான் அப்படின்பது ரைட் ஓகே.
இப்போ நீங்கள் கார் ரேசர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கார் பந்தய வீரர் அஜித், அப்படி கார் பந்தய வீரர் அஜித்தாவே வந்திருந்தா ரைட்டு. அவர் நடிகராக வந்து அந்த நடிகர்கள் மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகி இன்னைக்கு தலைன்னு கொண்டாடி இன்னைக்கு போகிற இடம்லாம் மற்ற கார் பந்தய வீரர்கள்லாம் பார்க்குறாங்க இல்லைங்களா, அப்படி பார்த்து கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு இந்த சினிமா உங்களுக்கு தேவைப்பட்டதில்லை. சினிமாவை வச்சு தானே வந்து இந்த சினிமாவில் பெருமளவில் சம்பாதிச்சிருப்பீங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே வேளையில் சரி கார் ரேஸுக்கு தான் உங்களுடைய அந்த விளம்பர படத்தில் நடிக்கிறீங்க, அதுக்கு ஸ்பான்சர் வேணும், அதுக்கு வந்து நிறைய செலவு பண்ணணும் அப்படின்பொழுது இங்கே உங்களை வந்து கார் ரேசர் அஜித்தா தயவு செய்து பார்க்கவில்லை, நடிகர் அஜித்தா தான் பார்க்குறாங்க. ஏன்பா அவர் நடிக்கிறாரு, அவருடைய விளம்பர புறம் உனக்கு எங்கேயா எரியுது, உனக்கு என்னையா இதுவாகுது அப்படின்ற கேள்வி சில பேர் வைக்கிறாங்க. இப்போ என்னைய கூட நீங்கள் கேட்பீங்க, அதே கேள்வி தான் சில ரசிகர்கள்ட்ட கேட்கும்போது அதே ரசிகர்கள் தான் பதிலும் சொல்லியிருக்காங்க. ஏங்க உங்களை வச்சு படம் பண்ண ப்ரொடியூசர் உங்களை வச்சு அவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்காரு, அவ்வளோ பெரிய படம் வந்து அது படத்துக்கு நீங்கள் வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்க தேவையில்ல, ப்ரெஸ்ஸை மீட் பண்ண தேவையில்ல. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரீங்க, வந்து ஒரு 4 வார்த்தை பேசிட்டு பேசக்கூட வேணாங்க, நீங்கள் உட்காந்துட்டு கையாட்டிட்டு நீங்கள் வான்னு கிளம்பி போனாலே போகலாம். அந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய ப்ரொமோஷனு. நீங்கள் விஜய் மீது ரஜினி மீது வேறு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் கூட அவங்க படம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ லான்ச்சில் கரெக்டாக வந்து அவர் ஒரு குட்டி கதை சொல்கிறதும், இவர் ஒரு ஆன்மீக கதை சொல்கிறதும், இவர் ஒரு குட்டி கதை சொல்கிறதும் அந்த படத்துக்கான பரபரப்பு உண்டாக்கிட்டு போயிடுவாங்க. அந்த ரிலீஸ் டைமில் ஒரு ஆடியோ லான்ச் வச்சு அந்த படத்துக்கான பரபரப்பு உண்டாக்கிறாங்க. இது மாதிரிலாம் பேசிட்டா, இது மாதிரிலாம் வந்து கதை சொல்லிட்டா அந்த படம் ஓடிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது அது ஓடுது ஓடலை, அதை தாண்டி வந்து அந்த படத்துக்கான பிஸ்னஸ்ஸு, அந்த படத்துக்கான ஓப்பனிங், அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு, அந்த பேசின ஸ்பீச்சை வந்து எத்தனை மீடியாக்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அதை வந்து வைரல் ஆக்குறது, இதெல்லாம் அதுக்கு அந்த படத்துக்கு வந்து பெரிய உதவி தானே. அதை தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தோம். இங்கே வாங்க, ஏங்க வந்து நீங்கள் வந்து இன்னும் மௌனமாகவே இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு தரப்பு என்னன்னா, ஏங்க அவருடைய கொள்கைங்க அதில் வந்து தெளிவாக இருக்கார். அப்படி வந்து நான் ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன், நான் படம் பண்ண மாட்டேன், ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன், நான் வந்து படத்துக்கான ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அஜித் சொல்லியிருந்தார் அப்படின்னா அவரை வச்சு யாரும் படம் பண்ணாமல் இருக்க வேண்டியது தானே அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இதே வேளையில் இந்த ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன்றாங்கன்ற ஒரு பிரச்சனை இருக்கு இல்லைங்களா. எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியாக அஜித்துக்கு வந்து பேசுனது, அஜித் சம்மந்தமாக பேசுனது தயாரிப்பாளர் கே ராஜன் தான். இப்போ இல்லை, சில வருடங்களுக்கு முன்னாடி ஒவ்வொரு மேடையிலையும் வந்து டேரிங்காகவே வந்து திட்டுவார். அது அவருடைய ஆதங்கம் வந்து, ஏம்மா இவ்வளோ கோடி படம் சம்பளத்தை போட்டு இவ்வளோ கோடி செலவு பண்ணி இந்த படத்தை எடுக்கிறோம், நீங்களாம் இப்படி இருக்கிறீங்களா அஜித், வந்து வர வேண்டியது தானே, ஏன்பா உனக்கு வந்து அது இன்னொரு கோரிக்கையும் கூட வச்சார். வந்து உங்களுக்கு முதல் படம் தந்த அமராவதி படத்தினுடைய ப்ரொடியூசர் சோழா கிரியேஷன், சோழா பொன்னுரங்கம், படம் வாய்ப்பு இல்லாமல் அவர் வந்து ஒரு சிரமத்தில் இருக்கார், அவருக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்கலாமே. இந்த நன்றி கடன் தானேங்க. வந்து நீங்கள் வந்து பெரிய கால் ஷீட்லாம் கூட ஒன்றும் கொடுக்க தேவையில்ல, எடுத்துங்க ஒரு 30 நாள் எடுத்துங்க, ஒரு 5 நாள் எடுத்துங்க அப்படின்னு வந்து கொடுக்கலாம் இல்லைங்களா. ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாண்டியன் படம் எஸ்பி புத்ராமன் அவர்களுடைய டீமுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காரு. அருணாச்சலம் படம் நடித்து வந்து அந்த பழைய நடிகர் அப்புறமா தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் வந்து உதவி பண்ணியிருக்காரு. இங்கே அப்படி இல்லைனா கூட பரவாயில்ல, ஒரு 10 நாள் 5 நாள் காட்சி கொடுத்தீங்கன்னா உங்களை வச்சு படம் பண்ண சோழா பொன்னுரங்கம், உங்களை வச்சு காதல் கோட்டை வான்மதியின் படம் எடுத்த சிவசக்தி பாண்டியன், இவங்களாம் பெரும் உதவியாக இருக்குமே அப்படின்னு அவர் வந்து ஆதங்கப்பட்டு அவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருந்தார் வந்து ஒரு பக்கம். ஆனால் நான் எதையுமே நடிக்க மாட்டேன். இப்போ கூட விஜய் வந்து கொக்கோ கோலா விளம்பரத்தில் நடிச்சிருக்காருன்னு சொல்லி அதை ஒரு பக்கம் வைரல், அவர் நடித்தது உண்மை தான். வந்து அதன் பிறகு வந்து அவர் கத்தி படத்தில் அதுக்கு எதிராகவே ஒரு டயலாக்கே பேசி அதுக்கு எதிரான படமாகவே அதை கொண்டு வந்தார் வந்து. ஆனால் அந்த கொக்கோ கோலா விளம்பரம் முதல்ல வந்தது வந்து அஜித்துக்கு தான் வந்தது. கிட்டத்தட்ட அவங்க வந்து அவர் 6 கோடி ரூபா தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் அஜித்துக்கு வந்து ஒரு 3 கோடி ரூபா கடனில் இருந்தார். ஆனால் என்னென்னா அந்நிய குளிர்பானம், இந்த உடல்நலத்துக்கு எடுக்கக்கூடிய இந்த மாதிரியான இதுவில் நான் நடிக்கிறது இல்லை அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு. மலையாளத்தில் மம்முட்டியும் மோகனாலே கூட வேணான்னு சொன்னாங்க. அது வேணான்னு நாங்கள் நடிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இப்போ வருவோம், இந்த கேம்பா எனர்ஜி, இது வந்து இந்திய தயாரிப்பு தான், ரிலையன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கிறது தான், ரிலையன்ஸோட தயாரிப்பு தான். இது குடித்தா என்ன எனர்ஜி ஆகிடுமா, இது என்ன வந்து அவ்வளோ மூலிகை பொருட்களை சேர்த்துருக்காங்களா, சொல்கிறேன் அது அவ்வளோ வந்து இதில் வந்து என்ன ஊட்டச்சத்துக்கள் எது பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. இது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் தான், இதில் கண்டிப்பாக வந்து கெமிக்கல் சேர்க்கப்பட்டிருக்கும். அதே வேளையில் திரும்பவும் சொல்கிறது தான் வந்து, நீங்கள் எந்த ப்ரொமோஷனுக்கும் வரல, எந்த இதுக்கும் வரல, இந்த விளம்பரத்தில் நடிச்சது மட்டும் நியாயமா? அப்படி பார்த்தா நீங்கள் வந்து கண்டிப்பாக ரசிகர்களை சந்திச்சிருக்கணுமே, அந்த ரசிகர்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துருக்கணுமே. நீங்கள் ரசிகர் மன்றம் இல்லை, அதை கலைச்சிட்டோம், அதை நாங்கள் ஓரம் கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட
உங்களை கொண்டாடி கொண்டிருந்த ரசிகர்கள், கொண்டாடும் ரசிகர்கள் கோடான கோடி பேர் இருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அஜித் பண்ணதை வச்சு சில ஹீரோக்கள்லாம் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க இடையில. பேர்லாம் சொல்ல விரும்பலை. இதே போல் வந்து நம்ம ப்ரொமோஷனுக்கு வராமல் இருந்தால் நம்ம கெத்து அப்படின்னு நினச்சி வர்றதே இல்லைங்க. வராமலாக இருந்து அடுத்தடுத்து அவங்க படங்கள்லாம் அடி வாங்கின பிறகு அவங்களே பிச்சு கட்டின்னு ஓடி வந்தாங்க. ஏன் பரமபதம்னு ஒரு படம், இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, த்ரிஷா வந்து கதையின் நாயகியாக நடிச்சிருந்தாங்க. அதனுடைய ஆடியோ லான்ச்சு பிரம்மாண்டமாக சத்யம் தியேட்டரில் நடந்துட்டு இருந்தப்போ கதையின் நாயகியே இங்கே வரலன்னு அப்போ தயாரிப்பாளர்கள் சில பேர்லாம் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்தவங்களாம் கொந்தளிச்சு போயிட்டாங்க மேடையில் இனிமேல் ப்ரொமோஷனுக்கு வரலன்னா அவங்க சம்பளத்தை பார்த்து கட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர். இன்னொருத்தர் எழுந்து இனிமேல் வரலன்னா நடிகை யார் வரலனாலும் சரி அவங்கள ரெட் கார்டு போடுங்க, இப்படியா சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு தனக்கு ஒரு தேவை, தனக்கு ஒரு வருமானம் தேவை அப்படின்றதுக்காக ரொம்ப ஈஸியாக என்னது கேம்ப் எனர்ஜி அப்படின்னு அவர் படம் நடிச்சுட்டு போகிறாரு. இது என்ன சொல்கிறது, இந்த ரசிகர்கள் அதையும் ஒரு பக்கம் உண்மையிலே அதுக்கு எதிரான ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, அதை நியாயப்படுத்தி பேசுகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த ரசிகர்களை நீங்கள் இப்படி பண்ணிடுறீங்களே, இது ஒரு பக்கம் இருக்கும்போது விஜயும் சும்மா இல்லை. விஜய்க்கு எதிராகவும் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா இந்த ஜனநாயகன் படம் அது என்ன விதமான பஞ்சாயத்தை சந்திச்சு வருதுன்னு தெரியுதுன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு டிவிகேன்னு ஒரு கட்சி, அந்த கட்சியில் இந்த எலெக்ஷனை, இந்த சட்டமன்ற எலெக்ஷனை சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக விஜய் மாறி இருக்கிறார். அதை மாற்று கருத்து கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு திரைப்படத்தை ஹைகோர்ட்டுக்கு போகுது, சென்சாருக்கு வருது, சென்சார்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது, சுப்ரீம் கோர்ட்லேயும் மறுபடியும் வருது. இப்படியா சுற்றி வந்துட்டு இருக்கும்பொழுது ஒரு ஹீரோவா, ஒரு கட்சியினுடைய தலைவரா, உங்களுடைய கடைசி படமா, இல்லது அந்த படத்திற்கு ஒரு 500 கோடி ரூபாய் முதலீடு போட்டிருக்க அந்த தயாரிப்பாளருக்காக, இல்லைன்னா அந்த பொங்கலுக்காக ஜனநாயகன் பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருந்த அந்த ரசிகர்களுக்காக ஒரு வார்த்தை நீங்க எதிர்த்து ஏதாவது ஒரு சின்ன அறிக்கை இல்லை ஒரு வீடியோ, என்னப்பா என்ன பண்றீங்க நீங்க, இது கூட சொல்லுவாங்க. இந்த விஷயம் கோர்ட்ல இருக்குது, இது சென்சார் கையில் இருக்குது, விஜய் இதை அரசியலாக்க பார்க்குறாரா அப்படின்னா பண்ணிதாங்க ஆகணும். களத்துக்குள்ள வந்தாச்சு இல்லை, பண்ணிதான் ஆகணும். ரொம்ப சாஃப்டான ஒரு விஷயத்தை விஜய் கடைபிடிக்கிறாருன்னு ஒரு அதிரடியே இல்லாமல் போகிற போக்கில் அப்படியே இது பண்ணிட்டு போறாருன்னு தெரியல. ஒரு சிபிஐ விசாரணை உங்களுக்கு டெல்லிக்கு கூப்பிடுறாங்க, இது பண்ணுறாங்க, ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. இதே இடத்துல விஜய் இடத்துல வேற ஒரு தலைவர், நான் பேரை சொல்ல விரும்பலை, வேற ஒரு தலைவர் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்ததுன்னா நேற்று கண்டிப்பாக இதை அரசியல் ஆக்கியிருப்பாங்க. அரசியல் ஆக்கி தான் ஆகணும். நீ பண்ணி தானே ஆகணும். நீங்கள் வெளியே வந்து தானே ஆகணும், குரல் கொடுத்து தானே ஆகணும். பொது பிரச்சனைக்கும் குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க, சொந்த பிரச்சனைக்கும் குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க, ஒரு பட சம்பந்தமாகவும் குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க. இங்கே குரல் கொடுங்கன்னா பனையூர் ரோட்டில் நின்று வாங்க வாங்க என் படத்துக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. ஒரே ஒரு வீடியோ, ஒரே ஒரு ஆடியோ, ஒரே ஒரு அறிக்கை நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா அந்த மீடியாக்கள் அதை அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்களே எடுத்து அப்படி போட்டு மேயறதுக்கு ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே ஒரு சாஃப்டான அரசியல் அவர் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா 10 வருஷ தவம், 10 வருஷ கடு இது, நான் அவருக்கு படம் பண்ண மாட்டேன், இவருக்கு இது பண்ண மாட்டேன், விளம்பரம் பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு விளம்பர படத்தில் நடிச்சுட்டு போயிருக்கு. கண்டிப்பாக சொல்ல வேண்டியது என்னன்னா, நிறைய ப்ரொடியூசர் சொன்னது போனி கபூருக்கு தொடர்ச்சியாக ஒரு 3 படம் நடிச்சு கொடுத்தாரு அஜித். அப்போ நிறைய பேர் கேட்டது எங்க உங்களை ஆரம்பத்தில் நீங்கள் நடித்து வளர்த்து விட்டு அந்த ப்ரொடியூசருங்க எல்லாருமே ஓஹோன்னு இல்லை, எவ்வளோ சிரமப்படுறவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்களேன், அவங்களுக்கு ஏதாவது ஒரு படம் கால்ஷீட் கொடுங்களேன் அப்படின்னு சொன்னப்பெல்லாம் அதெல்லாம் நான் பண்ணதாங்க, நான் எடுத்து தாங்க முடிவு, அந்த முடிவுலேருந்து நான் மாறவே மாட்டேன், அதுலேருந்து என்னை மாற்றவே முடியாது அப்படின்ற ஒரு விடாப்புடி தான். அந்த விடாப்புடியோட வெளிப்பாடு தான் இந்த விளம்பர படம். நீங்கள் 1000 அது காரணம் சொல்லுங்கள். அஜித் ரேசிங் கிளப்புக்கு தேவைப்படுது, அஜித் பந்தய இதுக்கு தேவைப்படுது, என்ன சொன்னாலும் சரி இந்த ரசிகர்களை நீங்கள் இப்படி தான் வச்சுருப்பீங்க பொழுது. ஆனால் வெளியே விரும்புறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு துபாய் மாதிரியான ஒரு நாடு, ஒரு யூரோப் மாதிரியான ஒரு நாட்டில் உள்ள மக்களை பார்க்கணும், அந்த ரசிகர்களை பார்க்கணும். திருப்பதியில் அப்படி கடந்து போகிறாரு, தலன்னு கத்தும்போது ஷூ அப்படின்னு அவங்களுக்கு குரல் கொடுக்குறாரு. அவ்வளோ ரசிகர்களிடமிருந்து இப்படி ஒரு நன்னடத்தை எதிர்பார்க்கக்கூடிய அவர் விளம்பர படத்தில் நடித்தது நியாயமா அப்படின்னு நான் கேட்கல, ரசிகர்கள் கேட்குற ஒரு பொதுவான கேள்வி. விஜய்க்கும் இது பொருந்தும். அவர் அரசியல் ரீதியாகவும் ஜனநாயக பட ரீதியாகவும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.